ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். மறந்தாயே மறந்தாயே அந்த சாங் ரொம்ப ஒரு அழகான ஒரு சேட் சாங் டெடி மூவில இருந்து. ஸோ அந்த சாங்கை இன்னைக்கு ப்ரொமோலே நம்ம பார்த்தோம். நேற்றுக்கு எந்த எடிட்டர் ஒரு குட்டி அப்டேட் கொடுத்தாங்களோ அதே சேம் எடிட்டர் இன்னைக்கு ரிலீஸ் ஆன மகாநதி ப்ரோமோ பிக்சர் இருக்கு இல்லையா, இந்த லாஸ்ட் ஃப்ரேம் விஜய் அண்ட் காவேரி ரெண்டு பேரும் அழற மாதிரி கொஞ்சம் சோகமான ஒரு பிக்சர், அதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஷேட்ல ஷேர் பண்ணி அந்த மறந்தாயே சாங் பேக்ரவுண்ட்ல போட்டிருக்காங்க. ஸோ இந்த முறை இதே சாங் எபிசோட்லயும் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு. ஏன்னா நேற்று வந்து அந்த காதல் சாங் போட்டு அந்த எபிசோட அந்த சாங்கு அண்ட் அவங்களுடைய எக்ஸ்பிரஷனே வந்து நம்ம எல்லாரையும் அழ வச்சிருச்சு, கண் கலங்க வச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி இந்த சாங்கு போக போக இன்னும் எமோஷனலா போகும் போல. ஸோ 1 or 2 வீக்ஸ்க்கு ரொம்ப எமோஷனலா நம்ம எல்லாரும் கண் கலங்குற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம எல்லாரும் எந்த அளவுக்கு அட்டாச்சாக இருந்தால் நம்மளுமே வந்து எமோஷனல் ஆகிறோம் அப்படின்றது புரியுது. இருந்தாலும் நம்ம சுவாமியார்கள் லைவ்ல வந்து சொன்ன விஷயம் எல்லாத்தையும் தாண்டி இது ஒரு ஸ்டோரி, ஃபிக்ஷனல் ஸ்டோரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உடம்பு வந்து நீங்கள் ரொம்ப போட்டு வருத்திக்காதீங்க, ரொம்ப அதை வந்து ஹார்ட்குள்ளே வந்து கொண்டு போயிட்டு ஹெல்த் இஷ்யூஸ் வர அளவுக்கு நீங்கள் ஆகிக்காதீங்க அப்படின்றத நானுமே அவங்க சார்பாக வைக்கிற ரெக்வெஸ்ட். பிகாஸ் நார்மலாகவே நம்ம மூவிஸ் எல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக கண் கலங்கும் சில சீன்ஸ்லாம் நம்மளே மாரி அழுதுருவோம் இந்த மாதிரி சில கிளைமேக்ஸ்லாம் வரும்போது. அதே மாதிரி தான் இன்னைக்கு காலையில் நான் ஃபீல் பண்ண மூவிலாம் பார்த்து அழுதுனா ஃபர்ஸ்ட் டைமாக சீரியலை பார்த்து நம்ம வீக்காவோடைய அந்த பிரிவை பார்த்து என்னையே மீறி கண்ணு கலங்கிடுச்சு காலையில் அந்த எபிசோட் பார்க்கும்போது, அந்த சாங்கெல்லாம் கேட்கும்போது. இன்னைக்கு அதே மாதிரி ப்ரொமோ போட்டாங்க. ப்ரொமோ பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலான ப்ரொமோ தான் இருந்துச்சு. ஸோ அது எபிசோடில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பலமாக இருக்கும் போல பார்க்கலாம். எல்லாரும் வந்து காவேரியுமே வந்து ப்ளேம் பண்ணியிருந்தாங்க, ஏன் வந்து விஜய் கூப்பிட்டதோ காவேரி வரலன்னு. அவங்களுமே வந்து நான் சொன்ன மாதிரி சூழ்நிலை கையே தான் இருக்காங்க. ஹோல் ஃபேமிலியுமே வந்து ஏதாவது பிளாக்மெயில் பண்ணி கூட உள்ளே வச்சிருக்கலாம், வந்தா நான் ஏதாவது பண்ணிப்பா அப்படின்ற மாதிரி சாரதாம்மா சொல்லியிருக்கலாம். இப்போதைக்கு அவங்க பேச்சு மீறி அவங்களால எதுவுமே செய்ய முடியாத ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. போக போக எல்லாமே சரியாகிடும். ஸோ இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எபிசோட பார்த்து நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்